ஹாய் வாஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நாம பன்னீர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. உள்ள சாஃப்டாவும் வெளியே கிறிஸ்பியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அரிசி மாவு 1 ஸ்பூனு, மைதா 1 ஸ்பூனு, கார்ன்ஃபிளவர் பவுடர் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூனு. சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்ல சுவையாக இருக்கும். உப்பு தேவைக்கேற்ப, எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சோயா சாஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணக்குள்ள அங்கங்கே சிறு சிறு கட்டியாக விழுகும். அழுத்தி விட்டு கரைச்சிக்கோங்க. மாவு நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ இதோட நம்ம பன்னீர் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம பொரிக்கக்குள்ள கொஞ்சம் பஃப்னு வரும், பெரிய சைஸாக அப்போ தெரியும். அதனால் ஓரளவுக்கு சின்ன சைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை மசாலாவோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயும் படுற மாதிரி. அவ்வளோதாங்க, எல்லாம் கலந்து விட்டாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது, குறைஞ்ச எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒவ்வொரு துண்டு தனித்தனியாக போட்டு இடுங்க. எல்லாம் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதை அப்படியே கொஞ்சம் இப்படி மேலாக்க தள்ளி விட்டுக்கோங்க. எடுத்துருக்கிற பன்னீர் அளவு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க. இது நம்ம ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு இருக்கும். இதை நம்ம நினச்ச உடனே இந்த பன்னீர் சில்லியை செஞ்சிடலாம், ஏன்னா அதிக நேரம் பிடிக்காது. நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்க. நல்லா கிறிஸ்பி, பார்க்கக்குள்ளேயே நமக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. நமக்கு இது போதுமான அளவுன்னு தெரியுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ அது போலவே மீதி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதோட நம்ம ஒரு 3 கொத்து கருப்பில் பொரிச்சு போட்டுடலாங்க. நல்ல பொறுப்பாக ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம பன்னீர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க ஈவினிங் வந்தாலும் நம்ம எதுவும் வீட்டில் இல்லைனாலும் இது உடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.